guys, welcome back our channel Malika Dilkash Cutting Pudding. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது உப்புமா செய்யறது எப்படின்னா வாங்க guys இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெயை போட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கடுகு, வெங்காயம் அதெல்லாம் போடலாம். சரியா? இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கடுகை போட்டுடலாம். கடுகை போட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. கருவேப்பிலை வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து பச்சை மிளகாவோட போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி வதக்கிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி இது சில்லியை போட்டுக்கலாம். அந்த மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாயை போட்டு அது நல்லா கொஞ்சம் காரேறி அது நல்லா ஒரு பதத்துக்கு அது வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் நல்லா அதை கலரி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா அதை கலரி விட்டதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் அப்படியே ரோஸ்டட் ஆகணும். அப்படியே கொஞ்சம் இது பண்ணணும். அப்போ அந்த சமயத்தில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை போட்டுக்கலாம். மோஸ்ட்லி ஒரு கரண்டி அளவு தண்ணியை போட்டுக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அப்போ தான் நம்ம ரவா போடும் போது அது நல்லா ரோஸ்டாகி வரும். இப்போ தண்ணியை நம்ம போட்டுக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு உங்கள் ஃபேமிலியில் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ரொம்ப போட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பு. அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா ஒரு கொதிச்சாச்சு. தண்ணியை நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் தண்ணி இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியுது தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு ரவாயை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தண்ணி கொதிச்சிட்டதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தான் ரவா செய்கிறோம், ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி. அதனால் நாங்கள் சின்ன கடையில் செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்றீங்கன்னா இங்கே கொஞ்சம் பெரிய கடாயில் சேர்த்து உங்களுக்கு ரவா எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ரவா போட்டுக்கலாம். எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் கொஞ்சமான ரவையை போட்டுக்கணும். அதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கணும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறிட்டோம். இந்த மாதிரி ஓவர் தண்ணி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அதனால தான் சொன்னேன், தண்ணி உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி